எக்ஸாக்டாக பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தா ஒரு 300 மீட்டர்லேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ள எக்ஸாக்டாக நம்ம மாடம்பாக்கம் வேலம்மாள் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு 2 BHK நியூ அபார்ட்மெண்ட் தான் சரிங்களா. 200 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு பெரிய பிரைவேட் அரசாகவே இருக்குங்க. ஸோ இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி மாடம்பாக்கம் லொக்கேஷனில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய பிரைவேட் அரசாகவே இருக்குது. ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த கூலிங் டைல் எல்லாமே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. 500 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் நம்மளுக்கு பிரைவேட் அரசு மட்டுமே வந்துடும். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா 874 UDS 350 யூனிட்டாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹுட் அண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஹுட்டோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஹுட்லேயே இந்த சைட் நம்மளுக்கு ஒரு விண்டோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மாடம்பாக்கம் லொக்கேஷனில் நல்ல ஒரு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ மேலேயும் பாருங்கள் லேஃப்ட் எல்லாமே நம்மளுக்கு அந்த ஹுட்டோரில் கவர் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு. கிளாஸ் ஃபினிஷிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வால்குள்ளேயே தான் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் அப்படியே கிடைச்சிருங்க. இங்கே பாருங்க பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷனில் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஈஸ்ட் மாடம்பாக்கம் லொகேஷனில் எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் லொக்கேட்டாக இருக்க மாடம்பாக்கம் ALS நகரில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனாக இருக்க 500 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் இருக்க ஒரு பிரைவேட் அரசோட இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? சரிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மாடம்பாக்கத்தில் எக்ஸாக்டாக எந்த லொகேஷன் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம மாடம்பாக்கம் ALS நகருங்க. ALS நகர் தெரியாதவங்களுக்கு நம்ம கோழிப்பண்ணை பஸ் ஸ்டாண்ட் வந்து டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி போகிற ரூட்டில் தான் நம்மளுக்கு ALS நகர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. எக்ஸாக்டாக பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்லேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ள எக்ஸாக்டாக நம்ம மாடம்பாக்கம் வேலம்மாள் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு 2 BHK நியூ அபார்ட்மெண்ட் தான் சரிங்களா. இந்த அபார்ட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்மளுக்கு 3 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பில்டர் ஓன் யூஸ்க்காக அவங்களோட ஓன் யூஸ்க்காக வச்சிருந்தாங்க. இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் உங்களுக்கு பிரைவேட் அரசோடைய இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நீங்கள் மாடம்பாக்கம் லொகேஷனில் ஒரு பிரைவேட் அரசோட ஒரு அபார்ட்மெண்ட் உங்கள் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டி போய் பார்த்துடலாம். ஸோ இன்னொரு விஷயங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கார் பார்க்கிங் பார்த்துடலாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம கார் பார்க்கிங் வரும். ஸோ இதில் வந்து நம்மளோட கார் பார்க்கிங் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்துடும். இந்த சைடு பார்த்தா நம்மளுக்கு ஒரு கேட்டும் நம்மளுக்கு இருக்குது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. டோட்டலாக இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 6 யூனிட் வருங்க. ஸோ 6 யூனிட்டில் 5 வீட்டில் ஆல்ரெடி ஆள் கூடியே உங்களுக்கு இருக்காங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா செகண்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். செகண்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா பெரிய லாபி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு 2 யூனிட் இருக்குது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. அப்படியே உள்ள வாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரைவேட் அரசு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த சேஃப்டி கேட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சேஃப்டி கேட்லேருந்து நம்மளோட வீடு வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த சேஃப்டி கேட் வேணாம், எனக்கு ஹுட் அண்ட் டோர் தான் வேணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஹுட் அண்ட் டோர் அவங்களே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள் 500 ஸ்கொயர் ஃபீட்டில் 500 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு பெரிய பிரைவேட் அரசாகவே இருக்குங்க. ஸோ இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி மாடம்பாக்கம் லொக்கேஷனில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. இங்கே பாருங்கள் கரெக்டாக 1 மணி டைமில் உச்சி வெயிலில் உங்களுக்கு வீடியோ எடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராகவே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மாதிரி இந்த ஆஃப்டர்நூன் டைமில் வந்து சைட்லாம் பார்க்க வராதிங்க. ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப உங்களுக்கு அதிகமாக இருக்குது சரிங்களா. இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய பிரைவேட் அரசாகவே இருக்குது. ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த கூலிங் டைல் எல்லாமே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. 500 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் நம்மளுக்கு பிரைவேட் அரசு மட்டுமே வந்துடும். இந்த கேரளா ஓடலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறது இன்னும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வெயில் அடித்தாலும் அந்த வெயில் உங்களுக்கு டேரெக்டாக உள்ளே வராதுங்க, கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கும். அதே இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாகவே அந்த கேரளா டைப்பில் அந்த ஓடு எல்லாமே போட்டுருங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய டெரஸாகவே இருக்குது. நீங்கள் துணி காய போகிறதுக்கலாம். ஸோ இங்கே வந்து அந்த ராட் கம்பி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு டேப் பாயிண்ட் இருக்குங்க. இங்கேயே நம்மளுக்கு ஒரு டேப் பாயிண்ட்லாம் இருக்குது. நீங்கள் எதனா வெஷல் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல வாஷ் பண்ணிடலாம், துணிலாம் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படியே வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ள போய் பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 874 உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸை பொறுத்தவரைக்கும் 350 350 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். ப்ரைவேட் அரசோட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 1350 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட உங்களுக்கு பில்டப் ஏரியா மட்டும் வந்துடும் சரிங்களா. அப்படியே வாங்க உள்ள போயிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருங்க. ஸோ உள்ளே வந்தோடனே தான் கூலிங்காகவே இருக்குது, வெளியில் நல்ல வெயில். அப்படியே வாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா 874, யூடிஎஸ் 350, பிரைவேட் ஹவுஸோட சைஸ் மட்டும் பார்த்தா 500 ஸ்கொயர் ஃபீட். சரிங்களா, வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட்டாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹுட்டன்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஹுட்டோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பில்டர் அவங்களோட ஓன் யூஸ்க்காக வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு மணி கொஞ்சம் அர்ஜென்ட்னால இந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கும் போது ஃபர்ஸ்ட் ஓனர் நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் ஆகல. ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஒரு நியூ ப்ராப்பர்ட்டினே இது நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குங்க. நம்ம சர்க்கிள் சொன்ன அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். அது ஓப்பன் கிச்சன் தான் இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல ஒரு பெரிய கிச்சனாக இருக்கு. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் வெஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் இருக்கு. கீழெல்லாம் பாருங்க ஃபுல்லாகவே நம்மளுக்கு மாடலர் கிச்சனு, இந்த தட்டை வைக்கிற ட்ரே, கரண்டி வைக்கிற ட்ரேஸ், எல்லா ட்ரேஸும் நம்மளுக்கு வந்துடும். மேலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாஷ் பேஷன், பேரிவேரில் வந்து ஒரு டேப் வந்துடும். இந்த சைட் பாருங்க. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த கபோர்ட் ஒர்க்லாம் ஹுட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த ஹுட்டோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்கு. இங்கே வந்து நீங்கள் பூஜா ரூம் வைக்கிற மாதிரி கூட அதுக்கான செட்டப்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கேயும் ட்ராவர்ஸ் இருக்கு. நல்ல ஒரு பெரிய கிச்சனாக இருக்கு. கிச்சன்லேயே பார்த்தா ஒரு ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு விண்டோ வந்துருங்க. ஃபுட்லேயே இந்த சைட் நம்மளுக்கு ஒரு விண்டோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மாடம்பாக்கம் லொக்கேஷனில் நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஆல்ரெடி டம்ப்ளைனில் பார்த்துருப்பீங்க. அதனால் நான் இப்பயே சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 59 lakhs 59 லட்ச ரூபா தான் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து பெரிய நெகோசியேஷன் வராது, ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டும் தான் வரும். சரிங்களா, அப்படியே வாங்க. இந்த லைட்லாம் பாருங்களேன், பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு வந்துடும். இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாகவே இருக்கு. அப் டு பார்த்தீங்கன்னா 6 feet வரைக்குமே நம்மளுக்கு அந்த டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் வந்துடும். டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். அதுமாதிரி இந்த பாத்ரூமோட ஹுட்ஸ் எல்லாமே டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹுட் அண்ட் டோர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வரும். அப்படியே உள்ள வாங்க. இங்கே பாருங்க 12x12 12க்கு 12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் ஆகி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்லாம் பாருங்களேன் நல்லாவே இருக்குங்க பார்க்கறதுக்கு. இந்த பார்டர்ஸ்லாம் ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே இந்த பார்டர்ஸ்லாம் ஒரு கலரில் இருக்கு. இங்கெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. மேலே பாருங்க, லேப்ட் எல்லாமே ஹுட் டோர்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வால்குள்ளே தான் இருக்கு. இங்கே பாருங்க, இந்த கபோர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸும் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிருங்க. இங்கே பாருங்க, நல்லா பெரிய பெரிய கபோர்ட்ஸாக இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பால்கனிங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு சேஃப்டி வில்கேட்டும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு டேப் பாயிண்ட்டு, ஷவர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும். ஏரியா அதை விட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது மாதிரி ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. இங்கேருந்து பாருங்களேன், ஹால் கம் டைனிங் ஹால், கிச்சன் எல்லாமே சேர்த்து ஒரே லெவலில் நம்மளுக்கு கொடுத்து ஒரே மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ பார்க்கறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இன்னும் நீங்கள் ஹுட் ஒர்க்கில் வந்து இந்த கிச்சனை வந்து பார்ட்டிஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து அந்த ஹுட்லேயே பார்ட்டிஷன் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த பார்ட்டிஷன் மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸும் பாருங்க, எதுவுமே நீங்கள் சின்ன பெட்ரூம் மாதிரி சின்ன பெட்ரூம்னே சொல்ல முடியாது. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11x11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஃப்ளோரிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ மேலேயும் பாருங்க, லேஃப்ட் எல்லாமே நம்மளுக்கு அந்த ஹுட் டோர்ல கவர் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய கிளாஸ் ஃபினிஷிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வால்குள்ளேயே தான் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் அப்படியே கிடைச்சிருங்க. இங்கே பாருங்க, நல்ல பெரிய கபோர்டாக தான் இருக்கு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வுட்லேயே நம்மளுக்கு ஒரு விண்டோ வந்துடுங்க. சுற்றி உங்களுக்கு செட் பேக் வீடு தான் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு அந்த வென்டிலேஷன், இந்த காத்து எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அது மாதிரி ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடும். இங்கே பாருங்க, இது ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம்ங்க. அப்படியே உள்ள வாங்க. டைல்ஸ்லாம் பாருங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கு. எல்லாமே அந்த நியூ மாடல் டைல் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 3 years ஆகுது. இன்னும் இந்த ப்ராப்பர்ட்டி எதுவுமே அவங்க யூஸ் பண்ணல. ஸோ அவங்களோட ஓன் யூஸ்க்காக தான் வச்சிருக்காங்க. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், வாஷ் பேஷன் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். அப்படியே வாங்க, நம்ம 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். அது மாதிரி இங்கே பாருங்க, உங்களுக்கு இன்வெர்டர் வைக்கிற மாதிரி
அந்த ப்ரொவிஷன் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்துடும். இங்கே வந்து நீங்கள் சோஃபா போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் டிவி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்மளுக்கு கிச்சனுக்குள்ளேயே ஒரு டைனிங் ஏரியா மாதிரி நம்மளுக்கு இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பார்ட்டிஷன் உட்ல நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன், பிரைவேட் ஹவுஸோட ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே பார்த்தா 500 ஸ்கொயர் ஃபீட். இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா 874 ஸ்கொயர் ஃபீட், 874 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு பில்டப் ஏரியா. நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. சரிங்களா, லிஃப்ட் கிடையாது. கவர்டு கார் பார்க்கிங் நம்மளுக்கு இருக்கு. யூடிஎஸ் பொறுத்தவரை 350 350 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துருங்க. ப்ராப்பர்ட்டிக்கு பில்டரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 59 lakhs 59 லட்ச ரூபா பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி மாடம்பாக்கத்தில் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. 500 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு பிரைவேட் ஹவுஸ் மட்டுமே வந்துடும். அதுவும் 59 லட்ச ரூபா, 59 lakhs தான் பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. நீங்க மாடம்பாக்கம் லொகேஷன்ல இது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு பிரைவேட் ஹவுஸோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடு உங்களுக்கான தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரா இந்த லொகேஷன்ல இது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.